ஸோ இப்போ மேம் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க ஜோபிதா மேம். இவங்க வந்து எப்படி ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்கான டிப்ஸ் நம்மள்ட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் மேம் வாங்க. ஹாய் ஆல். ஹாய் பிரியா. ஹலோ. ஹாய். இன்னைக்கு வந்து அவங்க ஆக்சி ப்ளஸ் வந்தாங்க. ஆக்சி ப்ளஸ்க்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு போக சொல்லுவேன். ஸோ அப்படி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபீமேலுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்படி உங்களை வந்து இவ்வளோ ஹாப்பியாக வச்சுருக்கீங்க? இவங்க என்றைக்குமே நான் சேடாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் பிரியா, as you know you are my very good friend also. நான் எல்லாமே யூஸ்வலாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தான். நான் எதுவுமே வந்து எவ்வளோ நான் வந்து இப்படி ஹாப்பியாக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, நெகட்டிவிட்டியும் லைஃப்பில் இல்லைன்னு கிடையாது. எல்லாமே பார்த்து தாண்டி வந்துட்டேன். பட் ஒன் திங் விச் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் இஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட். ஸோ live at the moment. ஸோ live at the moment and take everything lightly. ஸோ நான் எதுவுமே என்னோட மைண்டுக்கு கொண்டே போக மாட்டேன். ஓ அப்படியான்னு கேட்டுப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த டைம் போக போக அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சால்வ் ஆயிரும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து when we get anger and when we react to it, அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வரும். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்தாலே அதிகமானாலே நமக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே எவ்ரிதிங். ஸோ அதிலலாம் நான் போகவே மாட்டேன். நான் சும்மாவே நார்மல் டே டு டே இதுலேயே லைஃப் ஸ்டைல்லே நமக்கு அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் ப்ரோன் டு தோஸ் டிசீசஸ் இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நான் அப்படி என் ஃபேமிலியிலே ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாலே அழிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததுனால நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன். நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்து யார் நம்ம ஹஸ்பண்டை பார்ப்பா, யார் நம்ம குழந்தைகளை பார்ப்பா. அதனால நம்ம வந்து எப்போவுமே கூலாக இருக்கணும். எல்லாமே நம்ம கிட்ட இருந்து இவங்க எப்படி இப்படி இருக்கிறாங்க கூல் மைண்டடா அப்படின்ட்டு பார்க்கணும். இந்த ஏஜ்லேயும் இப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி வி ஷுட் செட் அஸ் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி என்னையே இப்படி மாற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட் தான் பிஃபோர். இப்போ ஒரு 4-5 இயர்ஸாக ஐ எம் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ஐ யூஸ் டு மிங்கிள் வித் பீப்புள் அண்ட் ஃபாலோயிங் மெனி ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ். அது நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் விஷயம் என்னன்னா, ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறோம், ஒரு ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ சம் ப்ராப்ளம். பட் வெளியில நம்ம எப்படி போர்ட்ரை பண்ணணும் அப்படின்னா, நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் இன்ஸ்பயர் ஆகணும் மேடம். ஸோ மேம் சொன்னது அதுதான், எவ்ரி ஒன் இஸ் கோயிங் த்ரூ சம்திங். பட் நம்ம ஹாப்பியாக வச்சுட்டோம்னா அஸ் அ ஃபீமேல் நம்ம ஹாப்பியாக இருந்தால் நம்ம ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும். ஈவன் நம்ம கிட்ஸ் எல்லாமே நம்மள தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ we have to be a strong enough. ஸோ எதையுமே மைண்ட் we have to set an example for them, lively example for them. ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ரெண்டு பொண்ணுங்களுமே சொல்லுவாங்க அடிக்கடி, எங்க அம்மா தான் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்மார்ட் ஃபீமேல். என் பொண்ணுங்க கூட வந்து அம்மா மாதிரியே பழக மாட்டேன். ஐ ஆம் தேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டுப்பேன். அதே மாதிரி ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். அவங்களோட விருப்பு வெறுப்பு எல்லாமே தெரிஞ்சுப்பேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா. செகண்ட் பொண்ணு வந்து ஷீ இஸ் பேஷனேட் அபவுட் டான்சிங். ஸோ அது அவளுக்கு. ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து கிட்டாரிஸ்டாக போகணும். ஸோ ஓகே வாட் எவர் தே லைக். ஐ டோன்ட் இப்படி தான் போகணும், நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும், மெடிசன் தான் படிக்கணும். ஐ எம் நாட் வெரி கியூரியஸ் ஆன் தேர் மார்க்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக அவங்க வந்து தே வில் சக்சீட் இன் தியர் லைஃப். அது எனக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணுங்களா வளர்த்துருக்கீங்கன்னா ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட். எதனாலனா நான் ஸ்ட்ரெஸ் எடுக்கல. நான் ஸ்ட்ரெஸ் எடுத்தேன்னா அடுத்தவங்க மேலே அதை திணிப்பேன். ஸோ ஃபேமிலியோட பீஸ் ஆஃப் மைண்ட் போகும். அதனால தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் நம்ம வந்து ஒரு ஃபீமேல் வந்து யாராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்களா இல்லையாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவங்களோட ஹேர் ஹெல்த் வச்சு. நீங்களே பாருங்க, இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ஹேர் வச்சிருக்காங்க. ஸோ யார் வந்து ஹேர் வச்சிருந்தாலுமே ஒரு ஹேரோட, ஏன்னா இதை சொல்றேன்னா ஹேர் ஹெல்த் இஸ் ரிலேட்டட் டு எமோஷன்ஸ். தோஸ் ஹூ ஃபீல் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஹேர் ஃபால் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதோ எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதோ தட்ஸ் நாட் த சொல்யூஷன். யூ ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி அண்ட் ஹாப்பி. ஸோ அதுதான் மெயின் டேக் ஹோம் மெசேஜ் இன் திஸ் வீடியோ. அண்ட் தென் எமோஷன்ஸ் எப்படி உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு கனெக்ட் ஆகும்னா, யூஸ்வலி வந்து நிறைய சோகமாக இருக்கவங்க, நிறைய கோவப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக லிவர் ஹெல்த் பாதிக்கும். எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு வந்து லிவர் ஹெல்த் பாதிச்சிச்சு, ஒரு ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸுமே ஷட் டவுன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக கோவப்படுறீங்களா இருந்தால், அதிகமாக சோகப்படுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் லிவரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். தட்ஸ் அ டேக் ஹோம் மெசேஜ் இன் திஸ் வீடியோ. ப்ளஸ் யூ ஹவ் டு இன்டேக் லைக் மோர் வாட்டர், லைக் 3 liters ஆஃப் வாட்டர். அப்புறம் ஸ்டார்ட் யுவர் டே வித் சம் க்ரீன் ஜூஸ் ஆர் பட்டர் மில்க் ஆர் சம்திங். இந்த மாதிரி நார்மலான திங். அப்புறம் டெய்லி வந்து ஹெல்த்தி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் யூ ஹவ் டு இன்கார்பரேட் இன் யுவர் டெய்லி டயட். அப்புறம் வந்து போர்ஷன் சைஸ், யூ ஷுட் ரெடியூஸ் த போர்ஷன் சைஸ். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். நம்ம பாடியெல்லாம் வெயிட் ஆயிடுச்சுன்னா அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். பாடி வெயிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நானுமே அந்த 2 கிலோவை கம்மி பண்ண முடியாம தான் இருக்கிறேன். ஸோ லெட்ஸ் see how Oxy Plus is helping me though. ஆமா, ஏன்னா எனக்கு லிவர் ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் வந்துச்சு. அதெல்லாம் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். பட் நான் ஓகே. ட்ரீட்மெண்ட் அட் Oxy Plus என்ன மேம்?
நான் யூஸ்வலாக என்னோட ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்குறதே இல்லை. ஏன்னா பிரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ஷீஸ் ஃபாலோயிங் ரொட்டீன் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் வந்து டீடாக்ஸ் பண்ணியாச்சு. டீடாக்ஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோ பூஸ்டிங் அப்புறம் வைட்டமின் மினரல் எதெல்லாம் டெஃபிசிட்டாக இருக்கோ அதை பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கால்சியம் அண்ட் வைட்டமின் டிக்கு இன்ஜெக்ஷன்லாம் கூட லாஸ்ட் மந்த் போட்டாங்க. ஸோ அப்படியே போகுது. ஜேர்னி வில் கண்டினியூ. ஆமாம். அப்புறம் அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீமேல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு ஆக்சிப்ளஸ்னா அதுக்கே நான் ஒரு கிராட்டிடியூட் வீடியோ போடணும். ஏன்னா அவ்வளோ ஃபீமேல்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அண்ட் தே ஆல் காட் ஹீல்ட் பிகாஸ் ஆஃப் ஜோவிதா. ஏன்னா அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி வரவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கிரேட்ஃபுல் மொமெண்ட் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தவங்க என்கேஜ்மெண்ட் கூட ஆச்சு. ஐ ஜஸ்ட் சை டிராஸ்டிக் சேஞ்ச் இன் ஹர் ஃபேஸ் இட் செல்ஃப். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த க்ளோவும். அது நல்லா இருந்துச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரியே நான் சொல்லுவேன். ஸோ எவ்ரி ஃபீமேல் ஹூ ஆர் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்க ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கும். அதுதான் எண்ட் ஆஃப் தி டே த்ரோ எவரிதிங் இன் தி ட்ராஷ். ஓகே. எப்ப கேட்டாலும் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? I'm listening to a song, I'm listening to a movie. Listen to songs always. Listen to your favorite songs. நான் எப்பவுமே மூவில இருப்பேன். நான் தனியா போய் மூவி பார்ப்பேன். தனியா I walk to the theater and watch a movie. எனக்கு த்ரில்லிங் இதெல்லாம் ரொம்ப gives me, it boosts my energy actually. எல்லாரும் கேட்பாங்க இது என்ன தனியா போகணுமா? சின்ன விஷயம் தான் இவங்க சொன்னது. மூவி பார்க்கிறது, ஒரு சாங் கேட்கிறது, ஒரு சீரிஸ்லலாம் போயிட்டேன்னா அப்படியே இன்வால்வ் ஆயிட்டு இருப்பேன். பட் அட் தட் சேம் டைம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்கா இருக்கணும். அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. தண்ணி எல்லாமே சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே சிம்பிள் விஷயமா தெரியும். பட் தட் ஹேஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த ஹெல்த். ஸோ அதுதான் டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். someone who is என்ன சொல்றது ஒரு in trauma or something. We are not able to share each and everything, but சின்ன குட்டி டிப்ஸ் கொடுத்திருக்கோம். Just start your life with this, then you will reform slowly. Slow and steady wins the race. பாத்தீங்களா? கரெக்ட்டா சொல்லுங்க. So thank you so much. Thank you so much. Thank you.